அனுகீதை பாகம் 5. பிராமணன் சொல்கிறான், சுவாமி, உங்கள் முன்னிலையில் இருக்கும்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. ஆனால் நான் மீண்டும் உலகிற்குள் செல்லும்போது பழைய பழக்கங்களும் மாயையும் என்னை சூழ்ந்து இந்த ஞானத்தை மறக்க செய்துவிடுமோ என்று அஞ்சுகிறேன். இந்த ஞானம் எனக்குள் நிலைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அந்த குரு ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார். மகனே, ஒரு சிறிய செடியை நட்டவுடன் அதற்கு சுற்றிலும் வேலி போட வேண்டும். அது ஆலமரமாக வளர்ந்து விட்டால் அந்த வேலியில் ஒரு யானையை கூட கட்டி போடலாம். குரு சொல்கிறார், கேட்ட உண்மைகளை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். ஒரு பசு புல்லை தின்ற பிறகு ஓரிடத்தில் அமர்ந்து அதை அசை போடுவதைப் போல குரு சொன்ன தத்துவங்களை அமைதியாக இருக்கும்போது அசை போட வேண்டும். இரண்டாவதாக, சத்சங்கம், நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுடன் பழகுவது. நெருப்பு அணையாமல் இருக்க வேண்டுமானால் அதை மற்ற எரியும் கரிகளுடன் சேர்த்து வைக்க வேண்டும். தனியாக இருந்தால் சீக்கிரம் அணைந்துவிடும். மூன்றாவதாக, விழிப்புணர்வு. ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது நான் யார், எதற்காக இதை செய்கிறேன் என்கிற விழிப்புணர்வு அவசியம். இதை அவர் ஒரு எளிய உதாரணம் மூலம் விளக்குகிறார். ஒருவர் கையில் ஒரு பாத்திரத்தில் விளிம்பு வரை பால் வைத்திருக்கிறார். அவர் ஒரு கூட்ட நெரிசலான பாதையில் நடக்க வேண்டும். ஒரு சொட்டு பால் கூட கீழே சிந்தக்கூடாது என்றால் அவர் எவ்வளவு கவனமாக நடப்பார்? அதே கவனத்துடன் நீ உன் ஞானத்தை பாதுகாக்க வேண்டும். உலகம் உன்னை தள்ளலாம், மோதலாம், ஆனால் உன் உள்நோக்கு கலைந்து விடக்கூடாது. குரு சொல்கிறார், சீடனே, ஞானம் என்பது ஒரு தகவல் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீ எதை பார்க்கிறாயோ அதிலெல்லாம் அந்த பரம்பொருளை பார்க்க பழகு. உனக்கு வரும் சோதனைகளை உன் ஞானத்தை சோதிக்கும் பரீட்சைகளாக ஏற்றுக்கொள். அப்போது அறியாமை உன்னை நெருங்காது. அனுகீதையின் அடுத்த கட்டமான பிரம்மகீதை தொடங்குகிறது. பிரம்மதேவரின் சபை, முனிவர்களின் தீராத தாகம். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், அர்ஜுனா, இதுவரை நான் உனக்கு சொன்னது ஒரு ஞானிக்கும் பிராமணருக்கும் இடையே நடந்த உரையாடல். இப்போது நான் உனக்கு சொல்லப்போவது இந்த படைப்பின் தலைவனான பிரம்மதேவரே நேரில் வழங்கிய உபதேசம். இதை பிரம்மகீதை என்பார்கள். கற்பனை செய்து பாருங்கள், சத்தியலோகம், அங்கே பிரம்மதேவர் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றி மகா தபஸ்விகளான முனிவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பல யுகங்களாக தவம் செய்தவர்கள், வேதாந்தங்களை கரைத்து குடித்தவர்கள். ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு நுணுக்கமான சந்தேகம் எழுகிறது. முனிவர்கள் பிரம்மனை நோக்கி ஒருமித்த குரலில் கேட்கிறார்கள், சுவாமி, இந்த உலகத்தில் எது மேலானது? தர்மம் பல வகைப்படுகிறது. சிலர் தானம் என்கிறார்கள், சிலர் தவம் என்கிறார்கள், சிலர் வேள்வி என்கிறார்கள். இதில் எது உண்மையான தர்மம்? எதை பிடித்தால் நாங்கள் அந்த பரம்பொருளை அடைய முடியும்? இதற்கு பிரம்மதேவர் ஒரு கனிவான புன்னகையுடன் பதில் சொல்கிறார். முனிவர்களே, உங்கள் தாகம் நியாயமானது. ஒரு காட்டில் பல பாதைகள் இருக்கலாம், ஆனால் அவை அனைத்தும் ஒரே ஊருக்கு செல்லாது. நான் உங்களுக்கு அந்த நேர் வழியை விளக்குகிறேன். பிரம்மன் விளக்கும் அந்த அடிப்படை உண்மை இதோ, செயலும் அதன் பலனும். பெரும்பாலான மக்கள் எதையாவது அடைய வேண்டும் என்பதற்காகவே தர்மம் செய்கிறார்கள். உதாரணத்திற்கு, சொர்க்கம் செல்ல வேண்டும் அல்லது புகழ் பெற வேண்டும். இது ஒரு வியாபாரம் போன்றது. இரண்டாவது, ஞானம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாம் அந்த பரம்பொருளே என்று உணர்ந்து செய்யும் செயலே மேலானது. இதை அவர் ஒரு எளிய உதாரணம் மூலம் விளக்குகிறார். ஒருவர் இருட்டில் நடக்கிறார். அவர் கையில் ஒரு குச்சி இருக்கிறது. அந்த குச்சியால் தரையை தட்டி தட்டி பார்த்து பள்ளம் மேடுகளை கடக்கிறார். இது சடங்குகளையும் விதிகளையும் பின்பற்றுவது போன்றது. ஆனால் இன்னொருவர் கையில் ஒரு விளக்கு இருக்கிறது. அவர் எதையும் தட்ட தேவையில்லை. பாதை அவருக்கு தெளிவாக தெரிகிறது. அதற்கு அந்த விளக்குதான் காரணம். இந்த விளக்குதான் ஞானம். இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு மாணவன் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று மட்டும் படித்தால்
அவன் தேர்வுக்கு பின் அனைத்தையும் மறந்து விடுவான். ஆனால் அதே மாணவன் ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் படித்தால் அந்த அறிவு அவனோடு எப்போதும் இருக்கும். அதுபோல்தான் கடவுளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்யும் சடங்குகளை விட கடவுள் எனக்குள்ளேயே இருக்கிறார் என்று உணர்ந்து செய்யும் தியானம் மேலானது. பிரம்மன் சொல்கிறார், முனிவர்களே, நான் யார், நீங்கள் யார், இந்த ஜெகம் என்பது என்ன? இந்த மூன்றிற்கும் இடையே இருக்கும் அந்த ஒருமைத்தன்மையை அறிவதே தர்மங்களின் சிகரம். இந்த இரகசியத்தை இப்போது ஒவ்வொன்றாக கேளுங்கள். முனிவர்கள் கேட்கிறார்கள், சுவாமி, அந்த ஒருமைத்தன்மையை அறிய தடையாக இருப்பது எது? எதை நாங்கள் முதலில் வெல்ல வேண்டும்? பிரம்மதேவர் அவர்களுக்கு படைப்பின் ஆதி இரகசியத்தை விவரிக்க தொடங்குகிறார். அவர் சொல்கிறார், முனிவர்களே, நீங்கள் பிரம்மத்தை பற்றி அறிய துடிக்கிறீர்கள். ஆனால் அதற்கு முன் நீங்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய வேண்டாமா? இந்த பிரபஞ்சம் என்ற மகா வெளியும் உங்கள் உடல் என்ற சிறு வெளியும் ஒரே மூலப்பொருளால் ஆனவை. இதை அவர் ஐம்பூதங்களின் விளையாட்டு என்று அழைக்கிறார். பிரம்மதேவர் விளக்கும் அந்த ஐம்பூதங்களின் ஆழ்ந்த இரகசியம் இதோ. முதலாவது நிலம். இதை பிருத்திவி என்கிறார்கள். முனிவர்களே, உங்கள் உடலில் எதெல்லாம் திடமாக இருக்கிறதோ அது நிலத்தின் அம்சம். உங்கள் எலும்புகள், தசைகள், நகங்கள், மயிர் போன்றவை நிலத்திலிருந்து வந்தவை. நிலத்தின் தனித்துவமான குணம் என்பது மனம், நுகர்வது. அதனால்தான் உங்கள் மூக்கு நிலத்தின் பிரதிநிதியாக இருந்து மனத்தை நுகர்கிறது. இரண்டாவது நீர். இதை அப்பு என்கிறார்கள். உடலில் ஓடும் இரத்தம், உமிழ்நீர், கண்ணீர், வியர்வை என திரவமாக இருப்பவை நீரின் அம்சம். நீரின் குணம் சுவை. நாக்கு நீரின் அம்சமாக இருந்து சுவையை உணர்கிறது. நீர் இல்லாவிட்டால் சுவை என்பது இல்லை. மூன்றாவதாக நெருப்பு. இதை தேஜஸ் என்கிறார்கள். உடலில் இருக்கும் வெப்பம், ஜீரணம் செய்யும் ஜடாக்னி மற்றும் கண்களின் ஒளி இவையெல்லாம் நெருப்பின் அம்சம். நெருப்பின் குணம் வடிவம், அதாவது உருவத்தை எடுத்துக்கொள்ளுதல். கண்கள் நெருப்பின் சக்தியால் தான் உருவங்களை காண்கின்றன. வெப்பம் குறைந்தால் உடல் ஜடமாகிவிடும். நான்காவதாக காற்று, வாயு. நீங்கள் சுவாசிக்கும் மூச்சு, உங்கள் நரம்புகளில் ஓடும் பிராணசக்தி, உங்கள் அசைவுகள் அனைத்தும் காற்றின் அம்சம். காற்றின் குணம் தொடுதல். உங்கள் தோல் காற்றின் அம்சமாக இருந்து ஸ்பரிசத்தை உணர்கிறது. ஐந்தாவதாக வருவது ஆகாயம். உங்கள் உடலில் இருக்கும் வெற்றிடங்கள், காது துவாரங்கள், வாய், இதயம் மற்றும் நுரையீரலுக்குள் இருக்கும் இடைவெளி அனைத்தும் ஆகாயத்தின் அம்சம். ஆகாயத்தின் குணம் ஒலி. காதுகள் ஆகாயத்தின் சக்தியால் தான் சத்தத்தை கேட்கின்றன. பிரம்மதேவர் ஒரு அழகான உண்மையை கூறுகிறார். வெளியே இருக்கும் பிரபஞ்சத்தில் நிலம் எப்படி உறுதியாக இருக்கிறதோ, நீர் எப்படி ஓடுகிறதோ, காற்று எப்படி வீசுகிறதோ, அதேதான் உங்களுக்குள்ளும் நடக்கிறது. வெளியே இருக்கும் பிரபஞ்சம்தான் உங்களுக்குள் பிண்டமாக இருக்கிறது. இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு பெரிய சமுத்திரத்தில் ஒரு சிறிய குமிழி எழுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த குமிழிக்கு வெளியே இருப்பது மகா சமுத்திரம். அந்த குழிக்கு உள்ளே இருப்பது ஒரு சிறு நீர்த்துளி. அந்த குமிழி உடைந்துவிட்டால் உள்ளே இருந்த நீரும் வெளியே இருந்த நீரும் ஒன்றாகிவிடும். அதுபோல்தான் நான் என்கிற அகந்தை உடைந்துவிட்டால் இந்த உடலுக்குள் இருக்கும் ஐம்பூதங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கும் ஐம்பூதங்களும் ஒன்றுதான் என்பது விளங்கும். பிரம்மன் சொல்கிறார், முனிவர்களே, இந்த ஐந்தும் உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் இவற்றுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. ஒருவன் தன் உடலின் தேவைகளுக்காக மட்டுமே வாழ்ந்தால் அவன் ஐம்பூதங்களின் சிறையில் இருக்கிறான். அவற்றை புரிந்து கொண்டு கடந்தால் அவன் பிரம்மமாகிறான். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, உன்னை நீ ஒரு தனி மனிதனாக பார்த்தால் உனக்கு மரண பயம் வரும். ஆனால் உன்னையே ஒரு பிரபஞ்சமாக பார். அங்கே அழிவே இல்லை, மாற்றம் மட்டுமே இருக்கிறது. முனிவர்கள் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்கிறார்கள். சுவாமி,
நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று ஆகிய ஐந்தும் சேர்ந்து இந்த உடலை உருவாக்கின. ஆனால் இந்த உடலுக்குள் இருக்கும் கண்கள், காதுகள், மூக்கு போன்றவை எப்போதும் ஒன்றை ஒன்று விஞ்ச துடிக்கின்றனவே. இவற்றுக்குள் நடக்கும் இந்த போராட்டம் என்ன? இதில் யாருக்கு அதிக அதிகாரம்? அதற்கு பிரம்மதேவர் ஒரு புன்னகையுடன் புலன்களுக்கு இடையே நடந்த ஒரு அதிகார போரை விவரிக்கிறார். முனிவர்களே, ஒருமுறை புலன்கள் அனைத்தும் பிரம்மனிடம் வந்து வாதிட்டன. கண் சொன்னது, நான் தான் பெரியவன், நான் இல்லாவிட்டால் இந்த உலகம் இருட்டாக இருக்கும், உருவங்களை நான் தான் காட்டுகிறேன். காது சொன்னது, இல்லை, நான் தான் பெரியவன், ஓசையும் வேத மந்திரங்களும் என் மூலமாகத்தானே கேட்கின்றன, நான் இல்லாவிட்டால் ஞானம் ஏது? மூக்கு சொன்னது, மனத்தை நுகராவிட்டால் உணவின் சுவை ஏது? நான் தான் உயர்ந்தவன். நாக்கு சொன்னது, சுவையை உணரவும் பேசவும் நான் வேண்டும், நானே தலைவன். தோல் சொன்னது, ஸ்பரிசம் இல்லாவிட்டால் உணர்ச்சியே இல்லை, நானே பெரியவன். பிரம்மதேவர் ஒரு யோசனை சொன்னார். உங்களில் யார் இந்த உடலை விட்டு வெளியேறும்போது இந்த உடல் கீழே விழுந்து சடலமாக மாறுகிறதோ அவரே உங்கள் அனைவரிலும் பெரியவர். உடலை விட்டு ஒவ்வொருவராக வெளியேறினார்கள். கண் வெளியேறியது, உடல் குருடானது, ஆனால் சாகவில்லை. காது வெளியேறியது, உடல் செவிடானது, ஆனால் சாகவில்லை. இப்படியே ஒவ்வொரு புலனும் வெளியேறி பார்த்தன. உடல் ஏதோ ஒரு குறையுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தது. இறுதியாக பிராணன் என்ற அந்த உயிர் சக்தி வெளியேறத் தொடங்கியது. அவ்வளவுதான். கண்கள் சொருகின, நாக்கு குளறியது, கை கால்கள் ஜடமாகின, உடல் மொத்தமாக சரியத் தொடங்கியது. அப்போதுதான் மற்ற புலன்கள் அலறின. பிராணனே, தயவு செய்து எங்களை விட்டு போகாதீர்கள், நீங்கள்தான் எங்களுக்கெல்லாம் ஆதாரம், நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கு மதிப்பு என்றன. பிரம்மதேவர் முனிவர்களுக்கு சொல்கிறார், முனிவர்களே, உங்கள் புலன்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி இன்பங்களை தேடி ஓடுகின்றன. ஆனால் அந்த புலன்களுக்கு சக்தியை கொடுக்கும் அந்த உயிர் சக்தியான பிராணன் எங்கே இருக்கிறது என்று அவை பார்ப்பதில்லை. நமது வாழ்க்கையில் நாம் எப்போதுமே வெளியுலக இன்பங்களிலேயே கவனம் செலுத்துகிறோம். நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை சாப்பிட வேண்டும் என்று ஓடுகிறோம். ஆனால் அந்த புலன்களை இயக்கும் அந்த உயிர் சக்தி எது? அந்த சக்திக்கு ஆதாரமான ஆத்மா எது என்று நாம் சிந்திப்பதே இல்லை. புலன்களின் சண்டையை நிறுத்து. அவை ஒவ்வொன்றும் அதன் எஜமானனான பிராணனுக்கும் மனதிற்கும் கட்டுப்பட வேண்டும். புலன்கள் உன்னை ஆளக்கூடாது, நீ புலன்களை ஆள வேண்டும். 5 அறிவு புலன்களையும் 5 செயல் புலன்களையும் பார்த்தோம். இப்போது முனிவர்கள் ஒரு ஆழமான வினாவை எழுப்புகிறார்கள். சுவாமி, இந்த 10 புலன்களும் சிதறி ஓடுகின்றனவே, இவை அனைத்தும் ஒரு சேர கட்டி இழுக்கும் அந்த மர்ம சக்தி எது? ஏன் ஒருவன் கண்ணால் ஒன்றை பார்க்கும்போது காதால் கேட்பதை மறந்து விடுகிறான்? இந்த ஒருங்கிணைப்பு எங்கே நடக்கிறது? அதற்கு பிரம்மதேவர் புன்னகைத்து சொல்கிறார், முனிவர்களே, உங்கள் உடலில் இருக்கும் மிக முக்கியமான அதே சமயம் மிகவும் மாயை நிறைந்தது எது தெரியுமா? அதுதான் மனம். இது வெறும் புலன் அல்ல, இது மற்ற 10 புலன்களையும் இயக்கும் 11வது புலன். பிரம்மதேவர் விளக்கும் அந்த மனதின் ரகசியம் இதோ. முனிவர்களே, கண்கள் தானாக பார்ப்பதில்லை, காதுகள் தானாக கேட்பதில்லை. மனம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் புலன்கள் வேலை செய்யும். நீங்கள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது உங்கள் முன்னே ஒருவர் நின்றாலும் உங்கள் கண்கள் அவரை பார்க்காது. ஏன்? கண்கள் திறந்திருக்கின்றன, ஆனால் மனம் அங்கே இல்லை. எனவே மனம்தான் உண்மையான பார்ப்பவன், கேட்பவன், உண்பவன். இரண்டாவதாக, மனத்தின் வேலை என்ன? இது சங்கல்பம், அதாவது இது எனக்கு வேண்டும், மற்றும் விகல்பம், இது எனக்கு வேண்டாம் ஆகிய இரண்டுக்கும் இடையே ஊசலாடிக்கொண்டே இருக்கும். ஒரு பொருளை பார்த்தவுடன் இது நன்றாக இருக்கிறது, இதை அடையலாம் என்று ஆசைப்படுவதும், அடுத்த நிமிடம் இதனால் துன்பம் வருமோ என்று பயப்படுவதும் மனதின் இயல்பு. விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டே மனம் செயல்படுகிறது. மூன்றாவதாக வருவது, இந்த 5 அறிவு புலன்களையும் 5 செயல் புலன்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக மனம் செயல்படுவதால் இதை உள்புலன்
அல்லது 11வது புலன் என்கிறோம். இது இல்லாமல் மற்ற 10 புலன்களும் வெறும் ஜடமான கருவிகள் மட்டுமே. பிரம்மதேவர் ஒரு நுட்பமான உண்மையை சொல்கிறார். மனம் என்பது ஒரு குரங்கை போன்றது என்று பலரும் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், மனம் ஒரு மிக சிறந்த மந்திரவாதி. அது இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும், இருப்பதை மறைக்கும். உலகமே மனதின் நிழல்தான். ஒரு இருட்டான அறையில் ஒரு கயிறு கிடக்கிறது. உங்கள் மனம் அதை பாம்பு என்று நினைத்துவிட்டால் உங்கள் உடல் நடுங்குகிறது, வேர்க்கிறது, இதயம் படபடக்கிறது. அங்கே பாம்பு இல்லை. ஆனால் உங்கள் மனம் உருவாக்கிய கற்பனை உங்கள் உடலையே ஆட்டி படைக்கிறது. இதுதான் மனதின் வலிமை. பொருள் உண்மையாக இல்லாவிட்டாலும் எண்ணம் உங்களை நிஜமாகவே பாதிக்கும். மனதை கொல்லாதே, அதை வசப்படுத்து. ஒரு கூர்மையான கத்தை மருத்துவர் கையில் இருந்தால் உயிரை காக்கும், கொலைகாரன் கையில் இருந்தால் உயிரை பறிக்கும். உன் மனம் உன் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது உனக்கு சிறந்த நண்பன். அது உன்னை ஆளத் தொடங்கிவிட்டால் அதுவே உன் மிகப்பெரிய எதிரி. இப்போது முனிவர்கள் ஒரு மிக சிறந்த கேள்வியை கேட்கிறார்கள். சுவாமி, மனம் எப்போதும் எதையாவது ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நமக்குள்ளே ஒரு குரல், இதை செய்யாதே, இது தவறு என்று எச்சரிக்கிறதே. அந்த இரண்டாம் குரல் யாருடையது? மனதிற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? அதற்கு பிரம்மதேவர் புன்னகைத்து சொல்கிறார், முனிவர்களே, மனம் என்பது ஒரு குழந்தை போன்றது. புத்தி என்பது அந்த தாய் போன்றது. குழந்தை எதை கண்டாலும் ஆசைப்படும். ஆனால் தாய்தான் அது குழந்தைக்கு நல்லதா கெட்டதா என்று தீர்மானிப்பாள். பிரம்மதேவர் விளக்கும் அந்த புத்தியின் ரகசியம் இதோ. மனம் மற்றும் புத்தியை பற்றி பார்ப்போம். மனதின் இயல்பு சங்கல்ப விகல்பம். அதாவது ஒரு பொருளை பார்த்தால் வேண்டுமா வேண்டாமா என்று அலைபாயும். ஆனால் புத்தியின் இயல்பு நிச்சயமானது. அதாவது உண்மையை ஆராய்ந்து இதுதான் சரி என்று ஒரு முடிவுக்கு வருவது. மனம் ஒரு பொருளின் சுவையை பார்க்கும், புத்தி அந்த பொருளின் விளைவை பார்க்கும். அடுத்ததாக, எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழப்பமடையாமல் தர்மத்தின் அடிப்படையில் இதுதான் நான் செய்ய வேண்டிய கடமை என்ற உறுதியான முடிவை எடுக்கும் புத்திக்கு நிச்சய புத்தி என்று பெயர். ஒரு ஏணியில் ஏறும்போது உங்கள் கால் எப்படி உறுதியாக இருக்குமோ அதுபோல் வாழ்க்கை பயணத்தில் இந்த புத்தி உறுதியாக இருக்க வேண்டும். இந்த புத்தி இல்லாதவன் காற்றில் பறக்கும் சருகை போல சூழ்நிலைகளால் அலைக்கழிக்கப்படுவான். ஒருவன் எப்போது உண்மையான மனிதனாகிறான்? பிரம்மதேவர் சொல்கிறார், உண்பது, உறங்குவது, பயப்படுவது, இனப்பெருக்கம் செய்வது, இவை அனைத்தும் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவானவை. ஆனால் விவேகம் என்ற ஒன்றுதான் மனிதனை உயர்த்துகிறது. எப்போது ஒருவன் தன் மனதின் ஆசைகளுக்கு அடிமையாகாமல் தன் புத்தியின் கட்டுப்பாட்டில் வாழத் தொடங்குகிறானோ அப்போதுதான் அவன் உண்மையான மனிதனாகிறான். பிரம்மதேவர் ஒரு உன்னதமான உதாரணத்தை சொல்கிறார். உன் உடல் ஒரு தேர், உன் புலன்கள் 5 குதிரைகள், உன் மனம் அந்த குதிரைகளை கட்டியிருக்கும் கடிவாளம், உன் புத்திதான் அந்த தேரை ஓட்டும் சாரதி. உன் புத்தியை தீட்டு, அது மழுங்கி போனால் மனம் உன்னை சுடுகாட்டிற்கு அழைத்து செல்லும். அது கூர்மையாக இருந்தால் உன்னை பேரின்பத்திற்கு அழைத்து செல்லும். உடல், புலன்கள், மனம், புத்தி என ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்த முனிவர்கள் இப்போது அந்த மகா ரகசியத்தின் வாசலில் நிற்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், சுவாமி, புத்தி தீர்மானிக்கிறது என்பது சரி. ஆனால் புத்திக்கும் ஒளியை கொடுத்து நான் இருக்கிறேன் என்ற உணர்வை தருவது எது? இத்தனை மாற்றங்கள் நமக்குள்ளே நடந்தாலும் மாறாமல் இருக்கும் அந்த ஒன்று எது? அதற்கு பிரம்மதேவர் ஒரு பேரமைதியுடன் பதில் சொல்கிறார். முனிவர்களே, அதுதான் ஆத்மா. ஒரு திரையரங்கிற்கு செல்கிறீர்கள். அங்கே திரையில் ஒரு படம் ஓடுகிறது. திரையில் பெரும் மழை பெய்கிறது. ஆனால் திரை நனைவதில்லை. திரையில் நெருப்பு எரிகிறது. ஆனால் திரை எரிந்து போவதில்லை. திரையில் ஒரு போர் நடக்கிறது. ஆனால் திரை காயப்படுவதில்லை. படம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த திரை மாறாமல் அப்படியே இருக்கிறது. அந்த திரைதான் ஆத்மா. ஓடும் படம்தான் உங்கள் வாழ்க்கை. ஆத்மா ஏன் அசைவதில்லை? ஏனெனில் அது எதனுடனும் ஒட்டுவதில்லை.
உங்கள் மனம் அழலாம், உங்கள் உடல் நோயுறலாம், உங்கள் புத்தி குழம்பலாம். இவை அனைத்தும் ஆத்மா என்ற திரையில் விழும் நிழல்கள் மட்டுமே. நிழல் நிஜத்தை பாதிப்பதில்லை. ஆத்மா ஒரு சாட்சி, அது எதையும் செய்வதில்லை. ஆனால் அது இல்லாவிட்டால் இங்கே எதுவும் நடக்காது. பிரம்மகீதையின் இறுதி ரகசியம் இதுதான். பிரம்மதேவர் முனிவர்களின் கண்களை பார்த்து சொல்கிறார், முனிவர்களே, ஆத்மாவை தேடி நீங்கள் எங்கும் போக வேண்டாம். நீங்களே அந்த ஆத்மா. நான் இந்த உடல், நான் இந்த மனம் என்று நீங்கள் அதனோடு உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளும் வரை உங்களுக்கு துக்கம் உண்டு. நான் அந்த அசையாத ஆன்மா என்ற உணரும் கணமே நீங்கள் முக்தர்கள். பிரம்மதேவர் ஒரு உன்னதமான உண்மையை சுருக்கமாக சொல்கிறார். வானத்தில் மேகங்கள் வருகின்றன, போகின்றன. கருப்பு மேகம் வந்தால் வானம் அழுக்காவதில்லை, வெள்ளை மேகம் வந்தால் வானம் தூய்மையாவதில்லை. வானம் எப்போதும் ஒன்றாகவே இருக்கிறது. அதுபோல்தான் உன் ஆன்மா. இதை ஒரு எளிய வாழ்வியல் உதாரணம் மூலம் பார்ப்போம். நீங்கள் ஒரு கனவு காண்கிறீர்கள். கனவில் நீங்கள் ஒரு ராஜாவாக இருக்கிறீர்கள் அல்லது ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறீர்கள். கனவு கலைந்ததும் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள். கனவில் வந்த இன்பங்களும் துன்பங்களும் உங்களை நிஜமாக பாதித்ததா? இல்லை. அதுபோல்தான் ஞானம் வந்த பிறகு இந்த உலக வாழ்க்கை ஒரு நீண்ட கனவாக தெரியும். அங்கே ஆத்மா மட்டுமே சத்தியம். அலையை தேடி அலையாதே, நீதான் கடல் என்று உணர். உடம்பு அழியும், மனம் மாறும், ஆனால் நீ என்றும் இருப்பாய். அந்த பயமின்மையே ஞானத்தின் அடையாளம். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ யாரை கொல்லப் போகிறாய்? ஆத்மாவை கொல்ல முடியாது. உடல் என்பது ஒரு சட்டை, அதை மாற்றிக்கொண்டே இருப்பாய். பிரம்மதேவர் சொன்ன இந்த ரகசியத்தை உன் இதயத்தில் இருத்து. இப்போது எழுந்து உன் கடமையை செய். நீ ஒரு கருவி மட்டுமே. நடப்பவை அனைத்தும் லீலை. முனிவர்கள் இப்போது மகா பிரம்மானந்தத்தில் மூழ்குகிறார்கள். பிரம்மகீதை இங்கே நிறைவடைகிறது. இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அனுகீதை மற்றும் பிரம்மகீதை இரண்டையும் உபதேசித்தார். இதுவரை நாம் அனுகீதையையும் பிரம்மகீதையையும் பார்த்தோம். இன்னும் ஒரு சொற்பொழிவில் வேறு ஏதாவது ஒரு தத்துவ பகுதியை ஆராய்வோம்.